வெல்கம் டு ஆபிதாரியன் சேனல். இன்றைக்கி வந்து இறால் பண்ண போகிறோம். அது வந்து சிம்பிளான வேலை தான். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் கழுவி எல்லாம் சிம்பிள் வச்சுருக்குறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, குருமிளகு பொடி, மிளகு பொடி, உப்பு இந்த 3 போட்டு நல்லா கலக்கி வேணுங்கிறத 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஊற வச்சு வேணுங்கும் போது 4 நாள் எடுத்து சாப்பிட்லாம். பருப்பு சாம்பாருக்கு, ரசத்துக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். பொரியல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவசரப்பட வேண்டாம். இது வந்து இப்படி கலக்கி வச்சிங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வரைக்கும் இது நல்லாயிருக்கும். இப்போ 10 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். 2 போட்டு வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிள். இப்போ வந்து வர மிளகு பொடி, உப்பு தேவையானது எல்லாம் போட்டு நல்லா கலக்கி வைக்க. இது வந்து இது வேறு டிஷ் மாதிரியாக ஒரே மாதிரியாக செஞ்சு சாப்பிடாம இது ஒரு வேறு மாதிரியே புது வகை. இது வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே 10 நாள் வரைக்கும் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். குருமிளகு, மிளகு பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் சேர்றதுனால கெடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். சும்மா சாதாவே வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்க வேணும்னு அவசியம் இல்லை. இது ரச சாப்பாடு, சாம்பார் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் 1 மணி நேரம் ஊறட்டும். உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் இவ்வளோ செய்யும்போது. பாருங்கள், அவ்வளோதான் வேலை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குருமிளகெல்லாம் சேர்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒன்றுமே வேண்டாம். சிம்பிளான வேலை. எடுத்து வேணும்போது 4 நாள் வறுத்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா சாப்பிட்லாம். இந்த 20 நாள் லீவு எல்லாம் ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சிம்பிள் வறுவல் மாதிரியாக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக வறுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலர் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது. இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். 1 மணி நேரம் கழிச்சு காட்டும். பாருங்கள் எப்படி இருக்குது. 1 மணி நேரம் ஊற வச்சுங்காட்டி இப்படி ஆயிடுச்சு. 2 போட்டு எடுத்துக்கலாம். நல்லா போட்டு அப்படியே போட்டு மூடி வச்சுருதா. மூடி வச்சுக்கலாம். இப்படி போட்டு மூடி வச்சா இதுலேயே எண்ணெய் வரும். அப்படியே வறுத்துரும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுலேயே கொஞ்சம் 2 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றணும். இதுலேயே தண்ணி வரும். இப்போ வெந்துருச்சு பாருங்க. இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக வந்துருச்சு. பார்த்தீங்களா? இறக்கிடலாம். இப்போ சிம்பிள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். அதில் எண்ணெயாட்டம் வரும். பாருங்கள், சாப்பிட்லாம் வாங்க. பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.